சரி சண்முகம், அப்போ நாங்கள் கிளம்புறோம். அக்கா என்ன இரு. இல்லை, வீட்டில் நிறைய வேலை கிடக்கு, போட்டபடி இருக்குது. நான் அப்படியே நடக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யமுனா வேற சாப்பிட வந்துடுவா. சாவி வேற என் கையில் இருக்குது. சரி, மாலா கடைக்கு போனவா வரட்டும், அவட சொல்லிட்டு கிளம்பு. ஆமாம், அது சொல்லிட்டு தான் கிளம்புவேன். இல்லை, கிளம்புறேன்னு சொல்கிறேன். என்ன பெரியம்மா, கிளம்பிட்டியா? ஆமாம்மாடா, கிளம்புறோண்ணே. சத்தி, நீ இரேன், சாப்பிட்டுட்டு பிறகாட்டி போகலாம்ல. இப்போ வேகமாக அங்கே போய் என்ன பண்ண போகிற? வரேன்க்கா, பிறகு வரேன் சாயந்தரமா. இப்போ இரு, உனக்கு பிடிச்ச அதலக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு போ. ஐ, அதலக்காவா? இது அதலக்காவா சீசனா? அப்போ கடையில் அதலக்காய் வந்துருச்சா? ஆமாப்பா, 1/4 கிலோ 40 ரூபா. அம்மா அதலக்காய் வாங்குவோம்மா. ஏற்கனவே சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அம்மா ப்ளீஸ்மா. ஆளா, எந்த கடையில் வாங்கினேன்? அந்த முக்கு கடையிலையா இல்லை இந்த பக்கத்தில் இருக்குமே அந்த கடையா? சரிம்மா, பக்கத்து கடையில் தான் வாங்கினேன். ஆனால் வேறு அதலக்காய் இல்லை, எல்லாம் வந்த உடனே தீந்துருச்சுன்னாரு. அப்படியா? காலி ஆயிடுச்சோ? சரி பரவாயில்ல, நாளைக்கு வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான். சரிம்மா, நாளைக்கு சக்தியும் தேவியும் பொண்ணு பார்க்கல வர்றாங்க. அதனால் அதலக்காய் பாவக்காய் அது மாதிரிலாம் சமைக்காத. ஆமல்ல? அது மாதிரி பொண்ணு பார்த்துட்டு போய் பேசி முடிவாயிடுச்சுன்னு நினச்சிக்கோ. புது பொண்ணு அந்த மாதிரி ஒரு 10 நாளைக்காவது கசப்பு எதுவும் சாப்பிடக்கூடாது. அதனால அதுக்கப்புறமும் செஞ்சிடாத. அப்போ எப்போ தான் நான் சாப்பிட்றது? இப்போ உனக்கு இந்த அதலக்காய் சாப்பிட்றதா முக்கியமா? அம்மா, ஊர்லேருந்து பாவக்காய் அதலக்காய் இதுதான் கிடைக்காது. அதனால் அதெல்லாம் சாப்பிட்ணும் தான் ஆசையாக வந்தேன். சரி வந்து கேட்போன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே நானே அங்கே போயிட்டேன் சித்தி வீட்டுக்கு. சரி இப்போ செஞ்சு தருவீங்க, இப்போ வேறு சீசனு, இந்த அக்காலாம் வாங்கிட்டு வந்திருக்கா, செஞ்சு தருவேன்னு பார்த்தேன்னா நீ இன்னும் அது வேறு இன்றைக்கி செய்ய முடியாதுங்கிறீங்க. அப்புறம் நாளைக்கும் செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியே அனுப்பி வச்சுருவீங்க. அப்புறம் அங்கே போனால் கல்யாண பொண்ணு புது பொண்ணு அப்படின்னா அவங்களும் செஞ்சு தர மாட்டாங்க. ஏய், கடையில் இல்லைன்னா என்ன பண்ண? சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. கடையில் தானே இல்லை, நான் வேறு கடையில் வாங்கிட்டு வரேன். ஓ, அப்போ ஊரை சுற்றிட்டு வா, ஊரை சுற்றி வாங்கிட்டு வா. நீ எப்போ வாங்கிட்டு வரையோ அப்போ செஞ்சு தரேன், அப்போ வந்து சாப்பிடு. ஏன் பாப்பா, அதான் உனக்கு இங்கே இரு, நான் சமைச்சு தரேன் சாப்பிடுன்னு தானே சொல்கிறேன். நீ இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிற? இங்கே சாப்பிடு. இங்கே சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்குவோம், சாயந்தரமா எந்திரிச்சுப்போ. அங்கே என்ன பண்ண போகிற? அவளுக்கும் சேர்த்துல சமைச்சு வச்சுருக்கேன். சமைச்சா என்ன பெரியமா, நைட்டு உட்காந்து சாப்பிடுங்க. அப்படியா? உன் தங்கச்சி வேறு அப்படி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோன்னு தொடமாட்டா. சாப்பிட்டா நான் தான் சாப்பிடணும், இல்லைன்னா தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் அதை புழிஞ்சு உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும். அப்படியா பாப்பா? நீங்கள் சாதம்லாம் சாப்பிட மாட்டீங்களா? அக்கா, நைட்டு வேணால் அது ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும், சாப்பிட மாட்டோம். ஆனால் தண்ணி ஊற்றி வச்சா அதெல்லாம் தயிர் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி அதெல்லாம் நானும் சாப்பிடுவேன், யமுனாவும் சாப்பிடதாங்க செய்வா. இந்த அம்மா சும்மா சொல்கிறா. சரி, அப்போ நீ போ, நான் அதலக்காவை செஞ்சு நான் வேணால் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், மெனக்கிட்டே நீ சின்ன பிள்ளை பாரு, இங்கே வேலையும் செஞ்சுட்டு இங்கே இருந்து அங்கே தூக்கிக்கிட்டு வருவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி, அப்போ சக்தி நீ இருந்து இன்னைக்கு இங்கே சாப்பிட்டுட்டு போ, அதைத்தானே நான் சொல்கிறேன். ஆமாம், உனக்கு அது சாப்பிட்ணுன்னா இங்கே மாமா வீட்டில் இரு. அக்கா சமைச்சோன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி போல் வெயில் தாளவும் இங்கே சித்தப்பா வீட்டுக்கு வந்துரு. நானும் சாயந்தரம் சுற்றி வர சமயம் ஒரு 5 மணிக்கு நானும் வந்துடுறேன். இல்லை நீயுமே 5 மணிக்கு வா போதும். அப்படியே சித்தப்பாவை பார்த்து எதுவும் வாங்கணுமா என்னன்னு கேட்டுட்டு வாங்கணும்னா போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுவோம். சரியா? அப்படியே நீ தேவிக்கும் ஃபோன் பண்ணிடு, அவளுக்கும் எதுவும் வாங்கணும்னா சேர்த்து வாங்கி வச்சிரு. ஆ சரிம்மா. உன் மகளுக்கு அதலக்காய் பாவக்காய்னா அவ்வளோ பிரியமா? என்னடா இப்படி கேட்டுட்ட? அதலக்காய் பாவக்காய் கொடுக்குறோம், உங்கள் புருஷனை விற்றுருங்கன்னா புருஷனை கூட விற்றுருவாங்க. பாப்பா அப்படியா? அதற்காக புருஷனை வித்துருவீங்களா நீயும் தங்கச்சியும்? வாங்கிக்கிறவாங்கன்னா நான்லாம் வித்துருவேன் மாமா. அடாச்சா, நல்லா பதில பாது. ஒரு அதலுக்காக புருஷனை வித்துருவாங்களாம். எல்லாம் உங்களெல்லாம் எதை வச்சு அடிக்குதுன்னு தெரியல. ஆமாடா, நானும் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளையிலேயே வாய் பேசும்போதே அடித்து வளர்த்துருக்கணும், அடிக்காமல் விட்டுட்டோம்ல, அதான் இன்னைக்கு வாய் பேசிக்கிட்டு அலையுதுங்க. அம்மா பொய் சொல்லாத, நீயாம்மா அடிக்காமல் வளர்த்த? ஆமாம், நான் அடித்து வளர்த்தா நீ இவ்வளோ வாய் பேசுவியா? பாவி, என்ன பொய் சொல்கிற? ஆ அத்தாடி, நீ அடிச்சடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த வெங்காயத்தை கண்ணில் புழிஞ்சு விட்டு என்ன பாடலாம் படுத்தியிருக்கா, இவன் அடித்ததே இல்லையா? எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது? இந்த அடி வாங்கியுமே உன் வாயெல்லாம் இன்னும் குறையல. உன்னையெல்லாம் அடிக்காமல் வளர்த்துருந்தா நீ என்ன ஆட்டம் ஆடுவ? ஆமாம் ஆடுறாங்க, இதை ஒன்று சொல்லிடுவாங்கப்பா. ஆனால் உடனே அப்படி என்ன தான் செய்கிறோன்னு எனக்கும் தெரில. சரி சண்முகம், நீயும் அப்படி சாயந்தரம் அங்கே வாங்க வீட்டுக்கு. மீனா வீட்டுக்காக்கா? ஆமாம், அத்தானை பார்த்து பேசிட்டு வரலாம்ல. சரிக்கா, நீ வரும்போது ஒரு ஃபோன் பண்ணு, நானும் வந்துடுறேன். உனக்கு இன்னைக்கு எதுவும் வசூல் பண்ணணுமா? இல்லை, செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கெல்லாம் யாரும் வசூலுக்கு போனால் யாரும் தரமாட்டாங்க, அதனால போகிறது இல்லை. அது போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம். நீ எப்போ வரணும்னு சொல்லு, நான் வரேன். ஆ சரிடா மாலா, நான் கிளம்புறேண்ணே. ஆ சரி பெரியம்மா. சரிம்மா, கொஞ்சம் இரேன், அதலக்காயை ஆஞ்சு செஞ்சு கொடுக்குறேன், யமுனாவுக்கு கொண்டு போயேன். 4 கிலோ அதலக்காய் எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன்? ஆஞ்சிட்டு வதக்குனேன்னா இம்முட்டு தான் வரும். உங்கள் 4 பேத்துக்கு 10 தான் பாரு. அது என்ன கிடைக்காத பொருளா? அதெல்லாம் யமுனா இவ்வளோ மாதிரிலாம் ஆசைப்பட மாட்டான். இவ தான் அதலக்காய் பாவக்கான பேயாக வருவாள் அவள். ஆனால் சாப்பிடுவா, ஆனால் இவ தான் ரொம்ப பிரியம், இவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இவளுக்கு செஞ்சு கொடு. அது இவளுக்கு தானே நாளைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு போய் முடிவாச்சுன்னா இவளுக்கு தானே செஞ்சு கொடுக்கூடாது.
அது நான் வேணும்னா வீட்டில் நான் வாங்கி வச்சுக்கிருவேன். அம்மா நீ வீட்டில் வச்சனா நானும் சாப்பிடுவேன். ஏய் அப்படிலாம் சாப்பிடாத. போங்க, எனக்கு பிடிச்சதை வீட்டில் செஞ்சா எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? அக்கா, நீ இவ கல்யாணம் பண்ணி போற வரைக்கும் எதுவும் செய்யாத அதெல்லாம். ஆமாம் செய்யாமல் காய போட்டுற வேண்டியதான் பேசாமல். எல்லாம் கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாட்டுக்கு செஞ்சு சாப்பிட வேண்டியதான். அப்புறம் என்ன, நானும் உங்கள் மாமா யமுனா 3 பேர் தானே. ஏம்மா அப்போ மட்டும் நீங்கள் 3 பேர் இல்லை, 1 வருஷமாகவே இப்போ நீங்கள் 3 பேர் தான் இருந்தீங்க. ஆமாம் 3 பேர் தான் இருந்தோம். ஆனால் ஐயோ பிள்ளை அங்கே ஹாஸ்டலில் இருக்கே, என்னத்தை சாப்பிட்டதோ ஏதோ சாப்பிட்டதோ, நம்ம இப்படி பிள்ளைய விட்டுட்டு சாப்பிட அப்படின்னு எதுவும் வாங்கி ஒழுங்காக செஞ்சு சாப்பிட்டது கூட கிடையாது. இனிமேல் அப்படி கிடையாதுல்ல. நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவன் என்ன புருஷன் வீட்டில் தானே இருக்கா, என்னத்தையாவது சாப்பிடுவா அப்படின்னு நாங்கள் என்னத்தையாவது நிம்மதியாக வாங்கி வச்சு சாப்பிடுவோம்ல. எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சால் எனக்கு பார்சல் வந்துன்னு பார்த்துக்கோ. அனுப்பிட்டா போச்சு. என்ன ஊசி போய் வரும், வாங்கி நீயும் உன் மாமியாரும் உன் புருஷன் எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க. உன் தங்கச்சி வேறு உங்க கூட தானே இருப்பா, எல்லாரும் அதை வாங்கி சாப்பிடுங்க, யாரும் வேண்டாண்ணா. சரி நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உட்காந்து பேசினா என்னத்தையாவது வெட்டியாக பேசிக்கிட்டே தான் இருப்போம். சரி பெரியம்மா. சரிடா நான் போயிட்டு வரேன். சரிக்கா, ஃபோன் பண்ணுக்கா, நானும் கிளம்பி வர்றேன். சரி மாலா, நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நானும் அப்படியே வெளியே போயிட்டு வர்றேன். வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரணுமா? ஆமாம்மா தேவையானதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். எதுவும் தேவையான ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். சரி சக்தி, இருந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு போ சரியா? சரி மாமா. பாப்பா நீ கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு நான் சமையலை முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன். இல்லை தூக்கம் வந்து அங்கே உள்ளே போய் கட்டில் படுத்து தூங்கு. ஏயா தூக்கம்லாம் வரல. சரி அப்போ கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டு நான் சமையலை இப்போ முடிச்சிடுவேன்னா, சமையலை முடிச்சுட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து படுத்துருப்போண்ணா. இருக்கா, நானும் வந்து ஏதாவது வெங்காயம் தக்காளி நறுக்கி தரேன். ஐயோ இருக்கட்டும் பாப்பா, எவ்வளோ நேரம் இருப்போது. நான் அப்படியே அந்த டிவி சீரியல் ஒன்று பார்ப்பேன், அதை போட்டு விட்டுட்டு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே நறுக்கி முடிச்சிடுவேன் எல்லாத்தையும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் போர் தானே அடிக்குது. சரி அப்போ அதை காயாவது கொடு, காமு ஆஞ்சி தரேன். சரி அப்போ அதை வேணா ஆஞ்சி தரியா? இரு நான் தட்டை எடுத்துகிட்டு வரேன்னா. சரிக்கா நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ எடுத்துகிட்டு வாண்ணா. என்னக்கா அருகாமலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா? ஆமாம் பாப்பா. சரி இத்தனை நாளாக போர் அடிக்கும், அதனால் டிவியை பார்த்துக்கிட்டே இதாக இருக்குது. இன்னைக்கு தடிக்கு இருக்கியே, அதான் உங்க கூட பேசிக்கிட்டே அப்படியே நானும் இங்கே உட்காந்து நறுக்கிடலாம் தான். என்னக்கா தூக்கம் வருதா? ஆமாம் சக்தி, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை பார்த்துக்கோ. ஒரே கால் வலி வலிச்சுக்கிட்டே இருந்ததா, அதனால் தூங்கவே முடியலை. முழிச்சிக்கிட்டே கிடந்தேன், ஒரு 2:30 வரைக்கும் முழிச்சு தான் இருந்தேன் பார்த்துக்கோ. அப்புறம் எப்படி தான் தூங்கினேன்னு தெரியல, தூங்கிட்டேன். அதனால் காலையிலேயும் எந்திரிக்க தான் முடியலை. அதான் இப்போ கொட்டாவியாக வருது. அக்கா நீ வேணா அப்போ கொஞ்சம் நேரம் தூங்க. இல்லை சக்தி, இப்போ படுத்தாலும் தூக்கம் வராது. அதனால் சமையல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடையும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்டுட்டு தூங்குறோமோ இல்லையா, ஒரு 1 மணி நேரம் படுத்து எந்திக்கணும். என்னன்னு தெரில, நேற்றுலாம் ஒரே கால் உளைச்சல். ஏன்க்கா? அதான் சக்தி எனக்கே தெரியல. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரணும், மாமா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் தான் மெனக்கட்டு கால் வலிக்கிறதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் எதுக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ ரொம்ப பயங்கரமாக வலிக்கு. எதுக்கு வலிக்கணும்னு தெரிய மாட்டேங்கி. பார்க்க வேண்டியதான் இன்னும் 2 நாள். அதான் உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, பார்த்துட்டு போகவும் அதுக்கப்புறமும் தாங்க முடியலன்னா பேசாமல் ஒருட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட வேண்டியதான். சரிக்கா அப்போ ஹாஸ்பிட்டல் போனால் என்னையும் கூப்பிடுண்ணே. சரி சக்தி. சக்தி நீ உட்காரு, நான் அதலக்காய் எடுத்துகிட்டு வரேண்ணே. சரிக்கா, வேறு எதுவும் வெள்ளைப்பூடி எதுவும் உரிக்கணும்னாலும் எடுத்துகிட்டு வா. சரி பாப்பா. பாப்பா நீ இதை ஆஞ்சிக்கிட்டு நான் அப்படியே போய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேண்ணே. அக்கா தேங்காய் எதுவும் திருவண்ணாலும் எடுத்துகிட்டு வா, நான் திருவி தரேன். தேங்காய் எதுக்கு? அதலக்காய்க்கா? அதலக்காய்க்கெலாம் நான் தேங்காய் போட மாட்டேன் பாப்பா. நீங்கள் உங்கள் மாமாவுக்கும் பிடிக்காது, அரவிந்துக்கும் பிடிக்காது, அதனால் அதலக்காய்க்கெலாம் நான் போட மாட்டேன். உனக்கு பிடிக்குன்னா சொல்லு, உனக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் போட்டு தரேன் தனியாக. ஐயோ எனக்கு காயில் போடுறதுக்காக சொல்லலக்கா, பொதுவாக எதுவும் வேணும்னா கொண்டு வா திருவி தரேங்கிறேன். இல்லை பாப்பா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால சாம்பார் தான். உங்கள் மாமாவுக்கு சாம்பார்லேயும் தேங்காய் போடக்கூடாது, இந்த அதலக்காய் பாவக்காய் இது எது வச்சாலும் தேங்காய் போடக்கூடாது. இந்த அவியலுக்கு மட்டும்தான் தேங்காய் போடுறது. அப்புறம் தேங்காய் சட்னி என்னைக்காவது அவங்களா கேட்பாங்க, அன்றைக்கி தேங்காய். மற்றபடி இந்த வீட்டில் தேங்காய் செலவெல்லாம் கிடையாது. அடைக்கி போடுவேன், நல்லா பல்லாக கீறி போடுவேன். மற்றபடி வேறு எதுக்கும் அவ்வளோவா சேர்க்கறது இல்லை. கூட்டு என்னைக்காவது சவு கூட்டு சுரக்காய் கூட்டு வைக்கிறோம்னா அதுவும் போட்டால் நல்லா இருக்குமேனு ஒரு நாளைக்கு போடுவேன். ஒரு நாளைக்கு மாமா வேணாட்டாங்கன்னா அதையும் போட மாட்டேன். நம்ம வீட்டில் தேங்காய் செலவே இல்லை பார்த்துக்கோ. சரிக்கா, அப்போ நான் இதை ஆஞ்சி வைக்கிறேன் என்ன. சரி பாப்பா. அதில் காய் 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 என்னுயிரும் நீ அல்லவா. இது ஏதோ ஒரு பழைய பாட்டு தானே. என்ன பாட்டு? அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே தித்திக்காய் காயாதோ தெரில. ஓகே ஒரிஜினல் பாட்டு தெரில, நம்ம பாட்டையே கண்ணி பண்ணுவோம். அதில் காய் 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 என்னுயிரும் நீ அல்லவா. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, உன்னை உண்ணாத வாயும் வாயல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, அதற்கா நீ இல்லாமல் நானும்
நானல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. என்ன பாப்பா பாட்டு சத்தம் பயங்கரமா இருக்கு. ஆமாக்கா, வேலை செய்யும்போது களைப்பு போகிறதுக்கு பாட்டு பாட வேண்டாமா? இந்த வயலெல்லாம் வேலை செய்யும்போது பாட்டு பாடுவாங்கல்ல, அது மாதிரி பாட்டு படிக்கிட்டே வேலை செய்ய வேண்டியதான். ஆமாம், நீ ஏன் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்க? பாப்பா அந்த சொலகேடு அதில் போட்டுருவோம், கீழே போட்டுருவேன் போல இருக்கே. ஏக்கா, வெங்காயத்தையும் நானே உரிச்சு வச்சிடுறேன், நீ வேறு ஏதாவது வேற இருந்தால் பாரு. சரி சக்தி, நான் போய் அப்படியே பருப்பை ஊற போட்டுட்டு புளியும் ஊற போட்டுட்டு வரேன்னா வந்து நானும் கூட மாட நறுக்கி தரேன். பரவாயில்லக்கா, நான் பார்த்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் உன் வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை எனக்கு. அப்பா ரொம்ப வேலை கொடுத்துட்டோனோ? இல்லையக்கா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ ஏன் ஊர்லேருந்து வந்திருக்க, அலுப்பாக இருக்கும், நான் வேற வேலை கொடுத்துட்டேன்னா? ஐயா அதெல்லாம் இது பெரிய வேலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே உட்காந்துருந்தாலும் அம்மாவுக்கு ஏதாவது நறுக்கி கொடுத்துட்டு செஞ்சுட்டு தான் உட்காந்துருப்பேன். அருகாமலையில் நறுக்கவே பாப்பா? ஏன்க்கா, நான் என்ன பெரிய ஃபாரின் ரிட்டனா? எனக்கு என்ன அருகாமலையில் நறுக்க தெரியாதா? பாப்பா இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் எனக்கு அந்த கத்தியில் தான் கட் பண்ண தெரியுங்கிறாங்கல்ல, அதான் உனக்கு அருகாமலையில் நறுக்க தெரியுமான்னு கேட்டேன். நான் இங்கேயே ஏற்கனவே செய்வேன் தானே, எனக்கு அருகாமலையில் தான் ஈஸியாக வரும். கத்திலாம் ரொம்ப கஷ்டம், மெதுவாக கட் பண்ணுவேன். அருகாமலை தான் வேகமாக வரும். சமையல்லாம் ஓரளவுக்கு தெரியும் என்ன பாப்பா? ஆமாக்கா, ஓரளவுக்கு தெரியும், சமாளிச்சிடலாம். ஐயோ இப்போ யாருமே இல்லை, நம்ம தான் சமைச்சாகணும்னா அதெல்லாம் சமைச்சு கொடுத்துடலாம். ஆனால் மற்றபடி வெரைட்டியாக செய்ய தெரியுமானா அது இனிமேல் தான் கற்றுக்கணும். ஏன் பாப்பா, நீ தான் பெரியம்மா ஊரில் இல்லாதப்பவே தேங்காய் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாம் தானே போடுவேன். இந்த பிரியாணி முதற்கொண்டு எல்லாம் தான் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், ஆனால் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ண தெரியுமானா கொஞ்சம் பயந்துக்கிட்டே பண்ணுவேன். ஆனால் சாப்பிடலாம், அதுக்காக நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேத்துக்கு பண்ண தெரியாது. ஏதோ இப்போ நான் இருக்கேன், நீ இருக்கேன்னா நீ ஒன்றும் சொல்ல மாட்டா, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் எப்படி சொல்ல, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். சரி, எனக்கு உன்னைய பற்றி கவலை இல்லை, நீ எப்படினாலும் சமையலில் சமாளிச்சுக்கிருவ. தேவி என்ன எதுவும் சமையல் பண்ண பழகிறாளா? செய்வாதானக்கா, அவ்வளோவா அவட்டா அதனால தான் கேட்கல. இங்கே வந்தப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு தடவை குழம்பு வச்சு கொடுத்துருக்கா, ஒரு தடவை காய் வச்சு கொடுத்துருக்கால, செய்வான் தான் நினைக்கிறேன். அப்பா இங்கே சமைக்கிறது வேற, அங்கே போய் உங்கள் மாமியார் வீட்டில் சமைக்கிறது வேற இல்லை. அதனால் அவளையும் படிக்க சொல்லு, சரியா? நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டுக்கு போகிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அங்கே தான் போய் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். இங்கே நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது பெருசே இல்லை. ஏன்க்கா அப்படி சொல்கிறேன்? ஆமாப்பா, என் கூட படித்தாங்கல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அக்கா தங்கச்சி உண்டு. அவங்க 2 பேத்துக்கும் அவங்க அம்மா அப்பா வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க. ஒரே இடத்துல ஒரே வீட்டில் கேட்டு வந்தாங்க. சரி இவங்களும் பிள்ளைங்க 2 ஒரே வீட்டுக்கு போனால் நல்லது தானே, அடுத்தவ கூட இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட இதனால் அக்கா தங்கச்சியாக போச்சேன்னு ஒரே வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. முதலெல்லாம் நல்லா தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன, என் மாப்பிள்ளை தான் கூட செய்கிறான், ஓ மாப்பிள்ளை தான் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு 2 பேத்துக்கு ஒரே சண்டை பார்த்துக்கோ. இப்போ ஒருத்தர் மூஞ்சிலே முடிக்கிறது இல்லை. நல்லா இங்கே இருந்த வரைக்கும் காலேஜில் ஒன்றா தான், ஒரே கிளாஸ் தான் பார்த்துக்கோ. 2 பேர் ட்வின்ஸா, அதனால் ஒரே கிளாஸ் தான். ஆனால் பார்க்குறதுக்கு கூட அப்படியே ஒன்று போல் இருக்க மாட்டாங்க. நம்ம கூட பழகிறவங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நல்ல ஒற்றுமையாக இருந்ததுங்க. அவங்க அம்மா அப்பா அதான் சரி பிள்ளைங்க ஒரே இடத்துக்கு வாக்கப்பட்டு போட்டுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ போய் என்னன்னா நான் அவள் கூட பேச மாட்டேன், நீ அவள் என் கூட பேச மாட்டான்னு அன்றைக்கி ஒரு நாள் ஃபோனில் பேசுகிறேன். ஐயா அவள் கூட ஏன் நான் பேச மாட்டேன்ப்பா, அவள் அப்படி இப்படிங்கிற இவ. அவங்க அம்மாவை ஒரு நாளைக்கு தச்சராக பார்த்தேன். அவங்களும் ஆமாம்மா என்ன பண்ண, வேற ஒருத்தி கூட தான் போய் இருந்து சமாளிக்காதுங்கன்னு பார்த்தா ஒற்றுமையாக இங்கே இருந்த பிள்ளைங்க கடைசியில் அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதுன்னு ஒரே வருத்தம் அழுதாங்க. கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் நீங்கள் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறதுலாம் பெருசே கிடையாது. அங்கே போய் மாமியார் வீட்டில் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு இப்போ எப்படியும் உனக்கு சமைக்க தெரியுது, அவளுக்கு சமைக்க தெரியலனா எப்படியும் உன்னைய புகழ்ந்து அவளை இது பண்ணி சொல்லுவாங்க. அவளுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா சே தேவி நல்லா பண்ணுறாளே அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. நீங்கள் 2 தான் ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்கக்கிட்ட உன் மாமியார் வீட்டு ஆளுகிட்ட விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து சமாளித்து போகணும். புரியுதுக்கா, நல்லாவே புரியுது நீ என்ன சொல்கிறேன்னு. சரி பாப்பா, நான் உன்னை எதுனாலும் இப்போயே சொல்லி பயமுடுத்த விரும்பலை. நீங்கள் எப்படியும் ஒரே வீட்டுக்கு போகிறீங்கன்னு அக்கா தங்கச்சியும் சந்தோஷமாக இருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, பார்த்து இருந்துக்கோங்க சரியா? எதுனாலும் நல்லதே நடக்கும். சரிக்கா. அக்கா இந்தா அதற்காய் ஆஞ்சாச்சு, அந்த வெங்காயத்தை கூட நானே உரிச்சிடுறேன். பரவாயில்லையே பாப்பா, ஸ்பீடாக வேலையை முடிச்சிட்டியே. ஆமாக்கா இவ்வளோ தக்காளி எதுக்கு? இல்லை பாப்பா, தக்காளி வேலை இப்போ குறை தானே. சரி அதற்காய் பொரிச்சா பெரியமா சொன்ன மாதிரி எப்படியும் வதக்குனா இம்புட்டு ஊண்டி போயிடும். அதனால் தக்காளி குருமாவும் வச்சிடலாம். சாம்பாருக்கு தக்காளி குருமா நல்லாயிருக்கும், மாமாவுக்கும் பிடிக்கும், நீயும் சாப்பிடுவேல்ல, அரவிந்துக்கும் பிடிக்கும். சரி அதான் தக்காளி குருமா வச்சிடலாம். இப்போ தான் ரேட்டு சீப்பாக கிடைக்கும். 1 கிலோ 20 ரூபா, இல்லாட்டி 1 கிலோ 80 ரூபா வரைக்கும் இருந்ததில்ல. அப்போல்லாம் தக்காளியை சட்னிக்கு ஒரு பேருக்கு ஒரே ஒரு தக்காளி தான் போடுவேன், சில நாள் போடவே மாட்டேன், புளியை போட்டு அரைச்சிடுவேன். சரி இப்போ சீப்பாக தானே இருக்குது, இதோடலாம் ரேட்டு கம்மியாகாது, அதனால் இப்போயே வாங்கி வைப்போன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். சரிக்கா, அப்போ நான் வெங்காயத்தை உரிச்சு தந்துடுறேன்னா? சரி பாப்பா, நீ வெங்காயத்தை மட்டும் உரிச்சுட்டா நான் மடமடன்னு குருமாவுக்கு தக்காளி நறுக்கி குருமா ஒரு பக்கம் வச்சுட்டேன்னா அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் அவலக்காய் வதக்கியாச்சுன்னா சாம்பாருக்கு புளியை ஊறப்பட்டாச்சு, தோரம்பருப்பையும் ஊறப்பட்டாச்சு. அதை ஒரு குக்கரில் வச்சுட்டு இதை கொதிக்க விட்டால் வேலை முடிஞ்சது. சாதம் தான் லாஸ்ட்டு வைக்கணும், ஏன்னா உங்கள் மாமாவுக்கு அப்படியே சுட சுட இருந்தால் கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சரி வீட்டுக்கு வர மனுஷனுக்கு அதையாவது செஞ்சு கொடுப்போம் என்ன பாப்பா? சரிக்கா. சின்ன சிறுபூவி உன்னை தொடும்போதே
பழைய பாப்பா பழைய பாட்டெலாம் பாடுற? ஆமாக்கா, இன்னைக்கு காலையில் இந்த பாட்டெலாம் எங்கேயோ பக்கத்து வீட்டில் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு நினைக்கேன். பல் தேய்க்கும் போது கேட்டேன்னா அதான் இப்போ ஒரே பழைய பாட்டாக வாயில் வருது. அதெல்லாம் பழைய பாட்டு கிடையாது, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்போம். எனக்குலாம் அந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அக்கா மாலாக்கா உரிச்சாச்சு. பாப்பா உரிச்சிட்ட? அதுக்குள்ளேயும் உரிச்சிட்டியா? பரவாயில்ல. அவியல் ரெடி, பொரியல் ரெடி, அவலக்கா ரெடி, சின்ன வெங்காயம் ரெடி. என்னக்கா வேறு எதுவும் நறுக்கணுமா? கொடு, வேணா நான் குருமாக்கு நறுக்கிறேன். வேண்டாமாப்பா, நீ இவ்வளோ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்ட. இன்னும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் 5 நிமிஷம் நான் நறுக்கி வச்சிருவேன். நீ கொஞ்ச நேரம் உள்ளே வேணா போய் படுப்போம். நோ இந்நேரம்லாம் தூக்கம்லாம் வராது. அப்படியே இங்கே உட்காந்துருக்கேன், கதை பேசிகிட்டு இருக்கேன்.